So hi guys, Navikash and I am back with another video. So இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா OAuth and OpenID Connect. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல அட்லீஸ்ட் தமிழ்ல வந்து யாருமே இதை பத்தி தெளிவா பேசி நான் பார்த்தது இல்லை. விச் மீன்ஸ் இந்த ப்ரோட்டோகால் என்னது, இது எப்படி ஒர்க் ஆகுது, OAuthனா என்னது? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு their misunderstanding is OAuthன்றது வந்துட்டு லாகின்னுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நோ, OAuth is not meant for authentication. அப்போ OAuth அப்படின்றது வந்துட்டு உண்மையிலே என்னது, OpenID கனெக்ட்னா என்னது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இது 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 எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி லாங். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி லாங். சும்மா வந்துட்டு OAuthனா என்னது சும்மா அப்படி பேசிட்டு போயிடலாம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இது என்னது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இதை பற்றி புரியும். கரெக்டாக? ஸோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் ஈவன் நோ, ஃபார் தோஸ் ஹூ ஹேவன்ட் ஈவன் ஹர்ட் திஸ் டேர்ம் OAuth அப்படின்னா இதை மோஸ்ட்டாக எங்கே நீங்கள் கேட்கலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணும்போது வந்துட்டு லாகின் வித் கூகுள், லாகின் வித் GitHubன்னு இருக்குது அப்படின்னா OAuth இஸ் பீயிங் யூஸ்ட் தேர்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்துட்டு OAuthentication. ஓகே, ஸோ இந்த OAuthன்றது வந்துட்டு உண்மையிலே என்னது, எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகேவா? ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OAuth முதல்ல எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றதை பற்றி பார்த்தா தான் OAuthன்றது உண்மையிலே என்னன்றது புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுக்கு லெட்ஸ் சே ஒரு ஆப் வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? லெட்ஸ் சே நம்மள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதை வந்து ஆப் ஏன்னு வச்சுப்போம். அண்ட் இது வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இது உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ். அண்ட் இது வந்துட்டு ஏதோ ஒரு ஆப். இப்போது இந்த ஆப்பில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது. இப்போது இந்த ஆப்புக்கு உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸுடைய ஆக்சஸ் வேணும். ஓகே, இதான் வந்துட்டு த டிப்பிக்கல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் விச் ஐம் புட்டிங் அவுட் ஹியர். இந்த ஆப் ஏக்கு உங்கள் யூஸரோடைய கூகுள் ஃபோட்டோஸ் ஆக்சஸ் வேணும். இதை நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு விதம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆப்பு இந்த ஆப் வந்துட்டு உங்கள் கூகுள் ஃபோட்டோஸோடைய யூசர் நேம் ஆர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டத்தையுமே இந்த ஆப் வந்து கேட்கலாம். அண்ட் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் ஏக்கு உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸோடைய ஆக்சஸ் வந்துட்டு கிடச்சிடும். பட் இது சேஃபான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அப்ஸ்ட்ராக்டட் ஹெவிலி. அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த சென்ஸ் நான் இங்கே வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆப் ஏ உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸோடைய ஃபுல் அக்கௌண்ட் ஆக்சஸே இப்போ வந்துட்டு இருக்குது. அப்போது இந்த ஆப் ஏன்றது என்னனாலும் பண்ணலாம். கரெக்டாக? என்னனாலும் பண்ணலாம். ஒரு புது ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம் இந்த ஆப் ஏ. பட் லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் இந்த ஆப் ஏன்றது வந்துட்டு இட் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ ஃபோட்டோ வியூவர் ஆப்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை வியூ பண்ணுற ஒரு ஆப். அப்போ இந்த ஆப் ஏக்கு வந்து என்னதான் தேவைப்படும் அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸோடைய ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் தேவைப்படும். கரெக்டாக? ரைட் ஆக்சஸ் தேவைப்படாது, எடிட் ஆக்சஸ் தேவைப்படாது, ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபெயில் ஆகும். எங்கே அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் மட்டும் வேணும், ரீட் ஆக்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மொத்தமாக உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்கன்ற போது யூ கெனாட் த ஆப் கெனாட் அஷ்யூர் யூ, அந்த ப்ரூஃப் அப்படின்றது வந்து இருக்காது. அந்த ஆப் வந்துட்டு நான் வந்து ரீட் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாயால் தான் சொல்ல முடியுமே தவிர ப்ரூஃப்ன்றது அங்கே எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் ஹார்ட் அண்ட் yet செக்யூர்டு. வந்து செக்யூரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டூ வீக். அண்ட் இந்த மெத்தட் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது மெத்தட் வந்து என்ன அப்படின்னா OAuth. ஓகே, OAuthentication. ஸோ இந்த OAuth அப்படின்றது அதோடைய பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஆத்தரைசேஷன், நாட் ஆத்தென்டிகேஷன். OAuth அப்படின்றதுக்கே வந்துட்டு நிறைய பேர் ஆத்தென்டிகேஷனுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. பட் நோ, OAuth இஸ் மென்ட் ஃபார் ஒன்லி ஆத்தரைசேஷன். யார் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப் ஏ. ஓகே, இந்த ஆப் ஏ வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு கனெக்ட் டு கூகுள் சொல்லிட்டு இருக்கோம்.
லைக் வந்துட்டு கனெக்ட் டு கூகுள் ஃபோட்டோஸ்னு இருக்கும். ஒன்ஸ் இந்த பட்டன் நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேஜுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ திஸ் ஆப் ஏ வாண்ட்ஸ் டு access யுவர் ஃபோட்டோஸ், இட் வில் ரீட் யுவர் ஃபோட்டோஸ். ஸோ அந்த ஆக்சஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவான். ஸோ லைக் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு OAuth, இதுக்கு பேர் வந்து கன்சென்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? OAuth கன்சென்ட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம். கரெக்டாக? இதே யூடியூப்குள்ளே போகுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே, ஸோ சி Cloud Sponge or whatever the application is wants to access your Google account. This will allow Cloud Sponge to see and download your contact. See, இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு ஸ்கோப். ஓகே, லிசன் டு மை வேர்ட்ஸ். ஸ்கோப், இதுக்கு பேர் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த OAuthல உங்களுக்கு ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். பட் இங்கே வந்துட்டு கான்டாக்ட்ஸ் விச் இஸ் த கூகுள் கான்டாக்ட்ஸ், கூகுள் கான்டாக்ட்ஸை வந்துட்டு சின்றது விச் இஸ் பேசிக்கலி லைக் அன் ரீட் ஆக்சஸ். கரெக்டாக? அண்ட் டவுன்லோட் which is typically a read access. ஸோ இந்த க்ளவுட் ஸ்பான்ஜ்ன்றது வந்துட்டு உங்கள் கூகுள் கான்டாக்ட்ஸுக்கு ரீட் ஆக்சஸை வந்துட்டு கேட்குது. அண்ட் கூகுள் வந்துட்டு உங்கள்கிட்ட கன்சென்ட் ஸ்க்ரீனை வந்துட்டு காட்டும். இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் கிளிக் அலோ, இஃப் யூ ஆர் நாட் ஓகே வித் இட் கிளிக் கேன்சல். திஸ் இஸ் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் இந்த கன்சென்ட் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்துக்கிட்ட கனெக்ட் டு கூகுள் கான்டாக்ட்ஸ் கூகுள் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் வந்து ஒரு பேஜை வந்துட்டு காட்டும். அந்த பேஜில் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா this app A will now have the access, will be authorized enough to only read your photos. புரியுதா? இங்கே தான் ஆத்தரைசேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரோல் பிளே ஆகுது. ஆத்தரைசேஷன் in the sense the level of access that someone has. கரெக்டா? இங்கே ஆப் ஏன்றது வந்துட்டு the whole thing it can do is to only read the photos and not do anything else other than just reading it. கரெக்டா? ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் OAuth யூஸ் பண்ணி what you can do அப்படின்னா you can make this app A be authorized to your Google Photos to only read or to only download or to only view. So this is the whole idea of OAuthentication. இப்போ நான் சொன்ன வரைக்கும் நான் எங்கேயாவது லாகின் வித் கூகுள் நான் சொன்னேன்னா கிடையாது. நான் இங்கே லாகின் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. அப்போது OAuthentication, இந்த OAuthன்ற கான்செப்ட் வந்துட்டு ஏன் எல்லாருமே லாகின் வித் கூகுள், லாகின் வித் கிட் அப்படின்றத பற்றியே வந்து இந்த OAuth கொண்டு போகிறாங்க அப்படின்னா திஸ் வேர்ட் இஸ் பீன் ஃபெமிலியரைஸ்ட். கரெக்டாக? அவ்வளோதான், வேற எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் தி ஆக்சுவல் டேர்ம் யூ வாண்ட் டு யூஸ் when you are talking about logging in or authentication அப்படின்னா OpenID கனெக்ட். ஆமாம், DC. கரெக்டாக? OIDC. இதுக்கு பேர் வந்துட்டு OpenID கனெக்ட். ஓகே, OpenID கனெக்ட். ஸோ இந்த OpenID கனெக்டை பற்றி புரியணும் அப்படின்னா OAuth பற்றி நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் இந்த OpenID கனெக்ட்ன்றது புரியும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா OAuthம் OpenID கனெக்டும் ஒன்று கிடையாது. பட் OpenID கனெக்ட் இஸ் built on top of OAuth. ஓகே, லைக் an extension. OAuthன்றது வந்துட்டு பேஸ் லேயர். அந்த பேஸ் லேயருக்கு மேலே ஒரு சின்ன அடிஷன், ஒரு சின்ன ஸ்டாண்டர்டைசேஷன் தான் வந்துட்டு OpenID கனெக்ட். பட் அகெயின் ஜஸ்ட் understand this very carefully, it is going to help you a lot. OAuthன்றது it is only for authorization. OpenID connect is for authentication. Authenticationனா நீங்கள் பார்க்குற அந்த typical login with Google, login with Microsoft or whatever. அது OpenID connect உடைய வேலை. OAuth உடைய வேலை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்புக்கு which is இது ஒரு கிளையண்ட். ஓகேவா? இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா CLINET. சூப்பர், அப்படி தான் ஸ்பெல்லிங் போடணும். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸுக்கு இந்த ஆப் வந்து ஒரு கிளையண்ட். அப்படி தானே? கரெக்டா? அப்போது ஒரு ஆப் அல்லது ஒரு கிளையண்ட்டுக்கு நம்மளுடைய கூகுள் ஆர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் டு கூகுள் ஃபோட்டோஸ்னால் கூகுளுடைய அந்த ஆக்சஸை நம்ம கொடுக்குறோம். கூகுள் ஃபோட்டோஸுடைய அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ we are basically authorizing this client, authorizing this application A to access this Google Photos. கரெக்டா? இதுதான் வந்துட்டு என்டையர் கான்செப்ட் ஆஃப் OAuth. இவ்வளோதான் OAuth. ஓகே, இவ்வளோதான் வந்து OAuth தேவும். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி தான் நம்ம வந்துட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி we need to இங்கே நம்ம OAuthன்னு பேசும்போது நிறைய வந்துட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே,
அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஓடிட்டு தானே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஓவாத்துக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கல் டேர்மும் எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா we can actually understand OAuth in a very good sense. ஓகே, ஸோ முதல்ல வந்துட்டு இங்கே என்னோட 2வது ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ஒரு சில நோட்ஸ் மாதிரி நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மண்டையில் எடுத்து வைக்க முடியாதனால. ஓகே, ஸோ முதல்ல வந்துட்டு ரிசோர்ஸ் ஓனர். ஓகே, இங்கே நான் மவுஸை வச்சு வந்துட்டு எழுதுறதோட ஓகே நான் இங்கே டெக்ஸ்ட்டை வச்சே நான் வந்து டைப் அடிச்சிருவேன். நான் முதல்ல வந்துட்டு ரிசோர்ஸ் ஓனர். ஓகே, ஸோ இந்த ரிசோர்ஸ் ஓனர்ன்றது வந்து என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள ஃபோட்டோஸை யார் ஓன் பண்ணுறா? அந்த ஓனர். அப்போ இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸில் அந்த என்னது அது ஒரு ரிசோர்ஸ். அப்போ அந்த ரிசோர்ஸை யார் ஓன் பண்ணுறா? நானோ நீங்களோ ஆர் ஹூமெவர் த ஆக்சுவல் ஹியூமன் பீயிங் பிஹைண்ட் த கூகுள் ஃபோட்டோஸ் ஆர் பிஹைண்ட் எவ்ரி திங். The actual user, the actual human being who owns the resource, who owns the photos or who owns the contact or whatever. Okay, ஸோ இங்கே ரிசோர்ஸ் ஓனர்ன்றது யாரு? நம்ம. ஓகேவா, இங்கே தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ 2வது வந்து என்னன்னா கிளையண்ட். ஸோ கிளையண்ட்ன்றது யாருன்னு சொன்னேன்? ஆப். இந்த அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனோ வெப் அப்ளிகேஷனோ ஆர் வாட் எவர் த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இஸ். ஃப்ரண்ட்ன்றதை தாண்டி இட்ஸ் அன் ஃப்ரண்ட் சொல்லக்கூடாது, பட் the application itself, web application or mobile application or desktop application or whatever, and the application is the client. Okay, see நீங்க client தான் இங்க இப்போ வந்து OAuth termsல வந்து clientனா அது நம்ம கிடையாது. ஓகேவா, டிப்பிக்கலா ஜெனரலா கிளையண்ட்னு சொன்னா வந்து அது நம்மன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் கிளையண்ட் சர்வர் மாடல் ஆர் கிளையண்ட்னு டிப்பிக்கல் சென்ஸ்ன்றது வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம வந்து இருப்போம். பட் இன் திஸ் சென்ஸ் கிளையண்ட் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் தி ஆக்சுவல் ப்ரௌசர், இட்ஸ் நாட் தி ஆக்சுவல் ஹியூமன் பீயிங் பிஹைண்ட் இட். இட்ஸ் த அப்ளிகேஷன். இட்ஸ் த அப்ளிகேஷன் ஹூ யூ வாண்ட் டு ஆத்தரைஸ் டு யுவர் கூகுள் ஃபோட்டோஸ் ஆர் கூகுள் சர்வீசஸ் ஆர் வாட் எவர் சர்வீஸ் யூ வாண்ட் டு ஆத்தரைஸ் டு. ஓகே, ஸோ 2வது வந்து கிளையண்ட். இந்த கிளையண்ட்ன்றது வந்து யாரு? அந்த அப்ளிகேஷன். ஸோ 3வது வந்து என்னன்னா ஆத்தரைசேஷன் சர்வர். ஆத் அப்படின்னு மட்டும் நான் மொட்டைக்கட்டையாக போட விரும்பல. ஆத்தரைசேஷன் சர்வர். 4வது வந்து என்னன்னா ரிசோர்ஸ் சர்வர். ஓகே, ஸோ இந்த 5வது பற்றி அப்புறம் பார்ப்போம். பட் ஆத்தரைசேஷன் கிராண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆத்தரைசேஷன் கிராண்ட். இந்த ஆத்தரைசேஷன் கிராண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ஆத்தரைசேஷன் சர்வரும் ரிசோர்ஸ் சர்வரும் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த OAuth கன்சென்ட் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஓகே இந்த மாதிரி ஒரு பேஜ் நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா, ஒன்று இந்த மாதிரி பேஜை பார்த்துருப்போம், அல்லது என்டர் யுவர் இமெயில், என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த பேஜை நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா, இந்த மாதிரி எங்க ஓகே சம்வாட் லைக் திஸ். கரெக்டாக ஒன்று இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்துட்டு என்டர் யுவர் இமெயில், என்டர் யுவர் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்கும். ஓகே, ஸோ இந்த ஆத்தரைசேஷன் இந்த ஆத்தரைசேஷன் ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வந்துட்டு தேவை. கரெக்டா, ஓகே, ஸோ இப்போ if this is your client which is your mobile application or your web application, நீங்க கூகுள் ஃபோட்டோஸுக்கு வந்து நீங்க ஆக்சஸ் கொடுக்க போறீங்க, ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூ ஹேவ் டு பி ஆத்தென்டிகேட்டட் ஆர் ஆத்தரைஸ்ட் இன் யுவர் கூகுள் இட் செல்ஃப். கரெக்டா, முதல்ல நீங்க கூகுளில் நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணாதான் தென் திஸ் அப்ளிகேஷன் கேன் பி ஆத்தரைஸ் டு யுவர் கூகுள் சர்வீசஸ். கரெக்டா, அப்போ இந்த கூகுள் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் ஒன்று வந்து வச்சிருப்பான். கரெக்ட் தானே? நான் சொல்றது புரியுதல் என்ன அப்படின்ட்டு. ஸோ லிசன், இது வந்துட்டு கூகுள் சர்வீஸ்னு வச்சுப்போம். இது வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் இது வந்துட்டு உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன். ஸோ லெட்ஸ் சே கிளையண்ட். அண்ட் இது வந்துட்டு உங்களுடைய கூகுளுடைய ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் ஜிஏன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ ஆர் த ஹியூமன் ஹியர், நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு உங்கள் கூகுள் ஃபோட்டோஸுடைய ஆக்சஸ், விச் மீன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸுக்கு ஆத்தரைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த கூகுள் ஃபோட்டோஸ் உங்களுடையது தானா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து இருக்குது.
ஓகே, ஏன்னா கூகுள் ஃபோட்டோஸ்ன்றது anybody can have Google Photos. Even I can have my GP. You can have your GP. But first of all, as a human, as the resource owner, you need to authenticate that you own the resource. கரெக்டா? அப்போ முதல்ல இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். அப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா you need to basically authenticate yourself into Google. அந்த ஸ்க்ரீன் தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன். சூஸ் அன் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஒன்லி தென் இந்த கிளையண்ட் வந்துட்டு இந்த கூகுள் ஃபோட்டோஸுக்கு வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக போகலை. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறதுமே வந்துட்டு ஒரு ஓவர்வியூ கான்செப்ட் தான். நம்ம இன்னும் வந்து டெக்னிக்கலாக போகவே இல்லை. ஜஸ்ட் வெயிட். இதுதான் வந்துட்டு இந்த ஆத்தரைசேஷன் சர்வருடைய கான்செப்ட். இந்த ஆத்தரைசேஷன் சர்வர், ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்துட்டு உங்களுக்கு இந்த கூகுள் ஃபோட்டோஸ் எங்கே வந்து ஹோஸ்டாக இருக்குதோ அந்த சிஸ்டம்லேயே வந்துட்டு இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்து இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் ஜஸ்ட் இமேஜின் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு பி ஆத்தென்டிகேட்டட் இனஃப். முதல்ல இந்த கூகுள் ஃபோட்டோஸை நீங்கள் தான் ஓன் பண்ணுறீங்களான்ற அந்த ரிசோர்ஸ் ஓனர், யூ நீட் டு ப்ரூவ் யுவர் ஓனர்ஷிப். அதுக்கான பேஜ் தான் வந்துட்டு இந்த authorization or authentication page. ஓகேவா? ஸோ you first need to authenticate into the Google platform. Only then your app can go and authorize it. Okay. And இந்த ரிசோர்ஸ் சர்வர்ன்றது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸோட சர்வர். ஓகேவா? இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்துட்டு எந்த சர்வரில் இருக்குதோ அந்த சர்வர் தான் வந்துட்டு ரிசோர்ஸ் சர்வர். சிம்பிள் as that. ஸோ ரிசோர்ஸ் சர்வர்ன்றது என்னது? the server which holds all the resources in. கரெக்டா? ஸோ உங்களோட ரிசோர்ஸ் சர்வரில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஆத்தரைசேஷன் சர்வர்ன்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் காமன். உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸுக்கான ஆத்தரைசேஷன் சர்வர் ஆர் ஆத்தென்டிகேஷன் சர்வர் இது வந்து கிடையாது. இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் இஸ் காமன் ஃபார் எவ்ரி சர்வீசஸ் தட் கூகுள் ப்ரொவைட்ஸ். கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கலாம், கூகுள் கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், கூகுள் டாக்ஸாக இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர்ன்றது வந்து என்னன்னா இட் இஸ் காமன். once you are authorized, once you prove that you are the owner, like once you prove your ownership, then only then your application can authorize to your Google Photos. Okay, இந்த ஆத்தரைசேஷன் கிராண்ட் அப்படின்றது வந்து என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியணும். ரிசோர்ஸ் ஓனர்னா யார், கிளையண்ட்னா யார், ஆத்தரைசேஷன் சர்வர்னா யார், ரிசோர்ஸ் சர்வர்னா யார், ஆத்தரைசேஷன் கிராண்ட்ன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ வந்துட்டு லெட்ஸ் ஆக்சுவலி see the working behind the OAuth. ஓகே, ஸோ நீங்கள் OAuth வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ நானே வந்துட்டு காட்டுறேன் என்ன அப்படின்னா கூகுள் OAuth. ஸோ இங்கே வந்துட்டு ஓகே, இல்லை இது டாக்குமெண்டேஷன் இருக்குது. கன்சோல் அது என்ன பேஜ் அது? நான் மறந்துட்டேன். நான் நியூ கிளையண்ட் சீக்ரெட். ஓகே, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன்னா அதை காமிக்காதா? அப்படிலாம் இல்லையா? தானே பார்த்தேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கிளையண்ட்ஸு. ஓகே, ஸோ ஓகே, திஸ் இஸ் இட். ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸ் கிரியேட் அ நியூ கிளையண்ட். ஓகே, லெட்ஸ் கிரியேட் அ நியூ கிளையண்ட். அப்ளிகேஷன் டைப் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, இங்கே ஆட் அ URI. ஓகே, for use with the request from browser, add authorized redirect URI. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 2 கிடைக்கும். ஒன்று வந்து கிளையண்ட் ஐடி, இன்னொன்று வந்து கிளையண்ட் சீக்ரெட். இது ரெண்டுமே எதுக்கு இருக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் யூஆர்ஐன்னு ஒன்று இருக்குது. இதுவும் வந்துட்டு எதுக்கு இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனுக்கு நான் உங்களை வந்து காட்டினதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா யூ நீட் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் வேர்ல்டு இம்ப்ளிகேஷன்ஸ். நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து இப்படி தான் பண்ண போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன் நான். அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெப் ஒயிட் போர்டுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய
ஆக்சுவல் டெக்னிக்கல் டீட்டெயில் அந்த ஃப்ளோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கிளையண்ட். ஓகேவா, யுவர் அப்ளிகேஷன் ஏ. அண்ட் இது வந்துட்டு உங்களுடைய ஆத்தரைசேஷன் சர்வர். திஸ் இஸ் யுவர் ஆத்தரைசேஷன் சர்வர், ஏஎஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு கனெக்ட் டு கூகுள் ஃபோட்டோஸ்ன்ற பட்டன் நீங்கள் வந்து தொட்டிங்க, ஆஸ் அ ரிசோர்ஸ் ஓனராக நீங்கள் இந்த பட்டனை தொட்டுட்டீங்க அப்படின்னா யூ வில் பி டேக்கன் டு திஸ் ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீன். எந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க, உங்களை வந்து கொண்டு போக வைக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போவீங்க. ஓகேவா, ஓகே, எங்கே இருக்கு? ஓகே, இப்போது இந்த ரெக்வஸ்டோடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி வந்துட்டு ரெக்வஸ்ட் உடைய அந்த ஒரு யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா இந்த பேஜுக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம். அண்ட் இந்த எல்லா டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா, ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐன்னு ஒன்று பார்த்தோம். இங்கே ரீடைரக்ட் யூஆர்ஐன்னு ஒன்று நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. கரெக்டாக? ஓகே, இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐன்றது வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே அலோ கொடுத்ததுக்கப்புறமா, ஓகே, இங்கே நீங்கள் வந்து அலோ அந்த பட்டன் நீங்கள் வந்து தொட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்துட்டு உங்களுடைய ஆக்சுவல் அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து கொண்டு போகணும். அப்போது திஸ் திங் நீட்ஸ் டு நோ வேர், அந்த எங்கே வந்துட்டு உங்களை மறுபடியும் கொண்டு போகணும் அலோ பட்டனை தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐக்கு தான் இந்த லைக் இந்த ஒரு ஃபீல்டு ஆட் த யூஆர்ஐன்னு இருக்குதா. ஸோ இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து எங்கே உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும், விச் இஸ் டு யுவர் ஆக்சுவல் அப்ளிகேஷன் அப்படி தானே, அங்கே உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணுன்றதுக்கான ஃபீல்டு தான் இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ. புரிகிறதா? ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா சி அகெயின் இப்போது https:// ஐ திங்க் இதோடைய ஆக்சுவல் என்ன சொல்ல கூகுளோடைய OAuth யூஆர்எல் வந்துட்டு OAuth.google எனக்கு என்னன்னு தெரியல கரெக்டாக, ஐம் நாட் ஷுவர். பட் இப்போதைக்கு லெட்ஸ் கிரியேட் ஆர் லெட்ஸ் ஃபார்ம் அவர் ஓன் திங். ஓகேவா, ஸோ OAuth.google.com/v2/API/auth. ஸோ இந்த யூஆர்எலுக்கு, ஓகே, இந்த யூஆர்எலுக்கு இட் மேக்ஸ் அ ரெக்வெஸ்ட். இந்த யூஆர்எல் தான் விச் ஓப்பன்ஸ் திஸ் ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீன். கூகுளுடைய ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீனை வந்துட்டு இந்த யூஆர்எலுக்கு நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு எக்ஸாக்டாக அது எந்த யூஆர்எல் தெரியல கூகுளுக்கு, பட் சும்மா நானே ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகேவா, ஸோ இந்த யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது வந்து என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ முதல்ல வந்துட்டு ரீடைரக்ட் யூஆர்ஐ. ஓகே, ரீடைரக்ட் யூஆர்ஐ. ஸோ இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஓகே ஒரு கிளையண்ட்டை நம்ம வந்துட்டு கூகுளுடைய OAuthல வந்து ஆட் பண்ணும்போது இங்கே என்ன யூஆர்ஐ நம்ம வந்து கொடுக்குறோமோ அதே யூஆர்ஐ தான் நம்ம இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன்லேருந்து அந்த ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணும்போது இந்த யூஆர்எல் பேராமீட்டரில் பாஸ் பண்ணணும். ஓகேவா, சி இப்போது இது வந்துட்டு கூகுளுடைய இது வந்து கூகுள். ஓகேவா, இது வந்து கூகுளுடைய OAuth, கூகுளுடைய OAuthentication. இதில் நம்ம ஒரு கிளையண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? கிளையண்ட் இந்த சென்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன், இது வந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஒரு கிளையண்ட் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி தானே? அப்படி ஒரு கிளையண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணும் பொழுது நம்ம இங்கே என்ன ரீடைரக்ட் யூஆர்ஐ இங்கே கொடுத்து அந்த கிளையண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோமோ அதே ரீடைரக்ட் யூஆர்ஐ தான் இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த ஒரு ஃபஸ்ட் அந்த இனிஷியல் ரெக்வெஸ்ட்டை மேக் பண்ணும்போது யூஆர்எல் பேராமீட்டரில் அந்த சேம் யூஆர்ஐயை பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஆக்சஸ் பிளாக் ஆயிரும். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு OAuth ஆக்சஸ் பிளாக் ரீடைரக்ட் URI mismatch. ஐ திங்க் இதுக்கு வீடியோ இமேஜஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இதான் இந்த ஒரு எரர் உங்களுக்கு வந்து த்ரோ ஆகும். ஸோ பேட் ரெக்வெஸ்ட் 400ன்றது பேட் ரெக்வெஸ்ட். ஓகேவா, என்ன பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னா ரீடைரக்ட் URI மிஸ்மேட்ச்.
அதாவது நீங்கள் கூகுளில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிளையண்ட் ஆட் பண்ணும்போது இங்கே கொடுக்குற அந்த யூஆரையும் இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் மேக் பண்ணும்போது அந்த யூஆர்எல் பேராமீட்டரில் கொடுக்குற அந்த ரீடைரக்ட் யூஆரையும் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீனுக்கு வந்து கொண்டு போகாமல் இந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு 400 எரர் ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அண்ட் அந்த எரர் கோட் வந்து என்ன அப்படின்னா ரீடைரக்ட் யூஆர்ஐ மிஸ்மேட்ச். அப்போது ஆல்வேஸ் மேக் ஷுவர் தட் உங்கள் கிளையண்ட் அப்ளிகேஷன் மேக் பண்ணுற அந்த ஒரு ரெக்வஸ்டோடைய யூஆர்எல் பேராமீட்டர் அதில் உள்ள அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்துட்டு இட் ஷுட் ஆல்வேஸ் மேட்ச் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி கான்ஃபிகர்ட் இன் யுவர் கூகுள் OAuth ஆர் வாட் எவர் தி திங் இஸ். ஓகேவா, இதான் மேட்ரு. அப்போ அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்ஸ் அலோ கொடுத்துட்டாங்க அல்லது கேன்சல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ என்னைய எங்கே ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான லொக்கேஷன் தான் இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ. புரிகிறதா? ஓகே, இப்போ அடுத்து வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ் கோட். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் கோடுன்றது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள், இது வந்து ஒரு ஆத்தரைசேஷன் கோட். ஓகேவா? ஓகே, ஸோ லைக் வெயிட் இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோட் தட் இதோடைய வேல்யூ வந்துட்டு கோடுன்னு இருக்கும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்றது ஃபீல்டு லைக் அந்த கீ நேமு, அதோடைய வேல்யூ வந்துட்டு கோடுன்னு இருக்கும். இது வந்து கோட் அப்படின்னா லைக் ஒன்ஸ் வந்துட்டு அலோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கோட் எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஆத்தரைசேஷன் கோடு மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் கோட்ஸ் வந்து இருக்குது. டோக்கன் இருக்குது, கோடு இருக்குது, நிறைய வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு லெட்ஸ் ஜஸ்ட் ஃபிக்ஸ் இட் டு கோட். ஓகேவா? அந்த டோக்கன்றதை பற்றி நம்ம என்னென்ன பேசுவோம். பட் இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் டைப்ன்றது கோடு, ரெஸ்பான்ஸ் கோடுன்றது கோடு. ஓகேவா? ரெஸ்பான்ஸ் டைப். ஓகே, அதனால தான் நான் வந்து நோட்ஸ் வச்சுருக்கேன். ரெஸ்பான்ஸ் டைப்ன்றது வந்துட்டு கோடு. அப்படின்னா நீ அலோ பட்டனை தொட்டுட்ட அப்படின்னா யூ ஆர் சப்போஸ் டு கிவ் மீ அன் ஆத்தரைசேஷன் கோட். அந்த ஆத்தரைசேஷன் கோடுன்றது என்னது, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பற்றி கூடிய விரைவில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் இமேஜின் இந்த ரெஸ்பான்ஸ் டைப் கோட் அப்படின்னா ஒன்ஸ் அலோ பட்டன் தொட்டோம் அப்படின்னா யூ ஆர் சப்போஸ் டு கிவ் மீ அன் ஆத்தரைசேஷன் கோட். அவ்வளோதான். இப்போ இந்த ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டை கேட்கும். ஒன்று உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டை கேட்கும், அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து கொண்டு போகும். அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு பேசிக்கலி சூஸ் யுவர் அக்கௌண்ட். ஓகேவா? ஒன்ஸ் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா the next page you are supposed to go or it will take you is your consent screen. ஓகே, இந்த கன்சென்ட் ஸ்க்ரீனுன்றதை பற்றி நம்ம இப்போ தான் பார்த்தோம். இதுக்கு பேர் வந்து என்னென்னா கன்சென்ட் ஸ்க்ரீனு. கன்சென்ட் அப்படின்னா உங்களுடைய கன்சென்ட் அது வந்து கேட்குது. ஆர் யூ ஓகே டு அக்செப்ட் திஸ்? அது என்ன அக்செப்ட் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் அந்த கன்சென்ட் பேஜ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஏ வந்துட்டு உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸை பார்த்துக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபைன், கேன்சல்னாலும் இட் இஸ் ஃபைன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கும். ஸ்கோப்ஸ் அப்படின்னா அதாவது அந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆர் அந்த சர்வீஸை வச்சு இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லெட்ஸ் சே இந்த லைக் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கூகுள் ஃபோட்டோஸை ரீட் மட்டும்தான் பண்ண போகுது அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ரீட் யுவர் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அவர் ரைட்டும் பண்ண போகுது அப்படின்னா ரைட் யுவர் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கோப்பை நீங்கள் நல்லா வாசிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அப்ளிகேஷன் இதை வந்து பண்ண லைக் இதை வந்து பண்ணலாமா பண்ண வேண்டாமான்றது ரிசோர்ஸ் ஓனர் நீங்கள் தான் சொல்லணும். புரியுதா? அப்போது இந்த ஸ்கோப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாசிப்பீங்க. once you're okay with your like with that application to do all the ABCDs of like in your service, click allow. அதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட கன்சென்ட் பேஜில் அந்த இதெல்லாம் காட்டும். இங்கே வந்து அலோவ் பட்டன் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அலோவை தொட்டுட்டீங்க அப்படின்னா வாட் வுட் ஹேப்பன் இஸ் இங்கே நீங்கள் கொடுத்த அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ இருக்குதா, அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐக்கு உங்களை கொண்டு போகும். நீங்கள் மறுபடியும் யூ வில் பி பேக் இன் யுவர் பேஜ். ஓகே, அப்பாடா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா? அப்போ வந்துட்டு த ஹோல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சா கேட்டால் கிடையாது. நோ,
திஸ் இஸ் நாட் த ஹோல் திங், திஸ் இஸ் லைக் 50%, ஓகேவா? இன்னும் நம்ம வந்து முடிக்கலை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட அந்த கோடு விச் இஸ் ஆத்தரைசேஷன் கோடு, இந்த ஆத்தரைசேஷன் கோடை உங்களுக்கு இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐயோட சேர்த்து விட்டுரும், ஓகேவா? இங்கே நீங்கள் ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்து லெட்ஸ் சே a.comனு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகே, a.com கால் பேக் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த a.com கால் பேக்கோட சேர்த்து ஒரு யூஆர்எல் பேராமீட்டரை இதை ஆட் பண்ணும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆத்தரைசேஷன் கோடு இருக்கும். அந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நவ், இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் கேட்ட அந்த கோடை உங்களுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கூகுள் உங்களுக்கு அந்த கோடை கொடுத்துரும். எப்போனா ரீடைரக்ட் பண்ணும்போது அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐயோட இப்படி சேர்த்து அந்த யூஆர்எல் பேராமீட்டரில் அந்த ஆத்தரைசேஷன் கோடை கொடுத்துரும். ஓகே, அப்போது இந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு நான் இப்போ என்னனாலும் பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. நோ, யூ ஸ்டில் கேனாட் ஆக்சஸ் த கூகுள் ஃபோட்டோஸ். த அப்ளிகேஷன் ஸ்டில் கேனாட் ஆக்சஸ் த கூகுள் ஃபோட்டோஸ். அது ஏன் அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் கோடோடைய மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆக்சஸ் டோக்கன்ஸ். ஓகே, லாக்இன். ஸோ மொத்தம் வந்து முக்கியமாக நம்மளுக்கு 2 கோடு இருக்குது. ஒன்று வந்து ஆத்தரைசேஷன் கோடு ஏசி, இன்னொன்று வந்துட்டு ஆக்சஸ் டோக்கன். லெட்ஸ் கால் இட் ஏடி, ஓகேவா? ஸோ இந்த ஆத்தரைசேஷன் கோடு இதோடைய மெயின் பர்பஸ் ஆர் இதால் பண்ண முடிகிற ஒரே வேலை வந்து என்ன அப்படின்னா இதை கொடுத்து இதை வாங்கலாம், அவ்வளோதான். இந்த ஆக்சஸ் டோக்கனை வச்சு தான் கூகுள் ஃபோட்டோஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? அப்போது ஒன்ஸ் உங்களுக்கு கூகுள் வந்து உங்களோட நீங்கள் கேட்ட அந்த ஆத்தரைசேஷன் கோடை கொடுத்துட்டான் அப்படின்னா உங்களுடைய ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு இந்த ஆத்தரைசேஷன் சர்வர் கிட்ட கேட்கும், இது நீ எனக்கு கொடுத்த ஆத்தரைசேஷன் கோடு, இதை நீ வச்சுக்கோ, எனக்கு ஆக்சஸ் டோக்கனை கொடு. எதுக்கு அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸை ரீட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் டோக்கனை கொடுன்னு சொல்லும். ஸோ இது ஆத்தரைசேஷன் கோடை கொடுக்கும், ஏசியை கொடுக்கும், உங்களுக்கு இது ஏடியை கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்லி தென் the application, the client application can finally access your Google Photos GP. இந்த ஆக்சஸ் டோக்கனை வச்சு இந்த கூகுள் ஃபோட்டோஸோட இதுக்கு பேர் என்னது, ரிசோர்ஸ் சர்வர், ஓகேவா? இந்த கூகுள் ஃபோட்டோஸ்ன்றது என்னது, ரிசோர்ஸ் சர்வர். இதுக்கு பேர் ரிசோர்ஸ் சர்வர், இதுக்கு பேர் ஆத்தரைசேஷன் சர்வர், இதுக்கு பேர் கிளையண்ட் அப்ளிகேஷன், அண்ட் நீங்கள் ரிசோர்ஸ் ஓனர். அண்ட் அந்த ஆத்தரைசேஷன் கிராண்ட்னு சொன்னேன்ல, அந்த ஆத்தரைசேஷன் கிராண்ட்ன்றது வந்து என்னது, இந்த ஆத்தரைசேஷன் கோடு. இந்த டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்னா தென் ஃபைனலி OAuth இவ்வளோதான் வந்து OAuth, வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் வந்து OAuth. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, சரி இதெல்லாம் சொல்கிற, எப்படி வந்துட்டு இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன் ஏன்றது வந்து நான் கூகுள் ஃபோட்டோஸை ரீட் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்றது இதுகிட்ட சொல்லும். ஏன்னா இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம எங்கேயுமே வந்துட்டு நம்ம இந்த அப்ளிகேஷன் ஏ வந்துட்டு ஃபோட்டோஸை ரீட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ரெக்வஸ்ட் வந்து எங்கேயும் போகலை. அப்போது என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்கோப், இந்த ஸ்கோப்பை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஸ்கோப். ஸ்கோப்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வேணும். ரீட் மட்டும் தான் பண்ண போகிறீங்களா, ரீட் அண்ட் ரைட் பண்ண போகிறீங்களா, எடிட் பண்ண போகிறீங்களா, மாடிஃபை பண்ண போகிறீங்களா, ஆர் வி கேன் ஆல்சோ டெலீட். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கோப். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மேக் பண்ணுதா, இந்த முதல் ரெக்வஸ்ட்டோட நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ஒரு யூஆர்எல் பேராமீட்டரோட இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்து கால் பண்ணணும்னு சொன்னோம், கரெக்டா? இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அது ஒரு யூஆர்எல் பேராமீட்டராக போகும்னு சொன்னேன். அண்ட் ஆல்சோ இந்த ரெஸ்பான்ஸ் டைப் பண்ணுறது வந்து கோடுன்னு சொல்லிட்டு போகும். அண்ட் மூணாவது யூஆர்எல் பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா ஸ்கோப். இந்த ஸ்கோப்புன்றது இட் இஸ் அ யூஆர்எல் பேராமீட்டர். அண்ட் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வி கேன் அந்த ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு அதுக்கிட்ட என்னென்ன ஸ்கோப் இருக்குதோ அதில் ஏதாவது நம்மளுக்கு தேவையான ஸ்கோப்பை நம்ம வந்து கேட்டுக்கலாம். விச் மீன்ஸ் photos.read, photos.write, photos. modify or whatever. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஸ்கோப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த இனிஷியல் ரெக்வஸ்ட் உங்கள் கிளையண்ட் அப்ளிகேஷன் மேக் பண்ணுற இனிஷியல் ரெக்வஸ்ட்டில் வந்து என்னென்ன யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா ரீடைரக்ட் யூஆர்ஐ விச் மீன்ஸ் அலோ கொடுத்ததுக்கப்புறம் எங்கே வரணும், அடுத்து ரெஸ்பான்ஸ் டைப்பு, எனக்கு அலோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், ஆத்தரைசேஷன் கோடு வேணும், மூணாவது ஸ்கோப்பு. இந்த மொத்த ப்ராசஸுமே என்னென்னத்தை ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபோட்டோஸை ரீட் பண்ண முடியுமா, ரைட் பண்ண முடியுமா, அந்த ஸ்கோப் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த மூணும் கண்டிப்பாக வேணும் OAuthentication பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னா யூ வில் ஃபைனலி கெட் யுவர் ஆத்தரைசேஷன் கோட் அண்ட் அந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு யூ வில் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இட், யூ வில் பேசிக்கலி எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் த ஆக்சஸ் டோக்கன் அண்ட் ஃபைனலி அந்த ஆக்சஸ் டோக்கனை வச்சு யூ கேன் என்ன சொல்கிறது ஆக்சஸ் யுவர் கூகுள் ஃபோட்டோஸ். இதுதான் தி ஆக்சுவல் ஃப்ளோ, தி ஆக்சுவல் டெக்னிக்கல் ஃப்ளோ ஆஃப் ஹவு OAuthentication ஒர்க்ஸ். முடிச்சிட்டோமா, இன்னும் வந்து முடிச்சிட்டோமா கேட்டால் முடிக்கல, இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ இந்த கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் எங்கிட்ட இருந்துடா வருது? நீ சொன்ன இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் நீ கதறினியே கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட்டை பற்றி பேசவே இல்லை. பட் நான் கூகுளுக்கு போனாலே இங்கே நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா 2 இது கொடுப்பான், ஒன்று வந்து கிளையண்ட் ஐடி, இன்னொன்று வந்து கிளையண்ட் சீக்ரெட். அதை பற்றி நீ பேசவே இல்லையடா, எங்கேயுமே நான் கேட்கவே இல்லை. என்ன அது என்ன கதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தேர் இஸ் அ பர்பஸ். இந்த கிளையண்ட் சீக்ரெட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்ன பர்பஸ்ன்றதை பார்ப்போம். கிளையண்ட் ஐடிக்குமே வந்து கிளையண்ட் ஐடின்றது ஒன்றும் இல்லை. கிளையண்ட் ஐடின்றது வந்துட்டு இட் இஸ் டு ரெஜிஸ்டர். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு உங்கள் இந்த OAuthல வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிக் ஐடி, குளோபலி லைக் இட் இஸ் யூனிவர்சலி யூனிக். அந்த ஐடின்றது வந்துட்டு மொத்த கூகுள்லையுமே உங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். புரியுதா? அப்போது இந்த கிளையண்ட் ஓகே, அப்போ வந்து கிளையண்ட் ஐடினா அப்போ வந்து பிரச்சனை இல்லை. கிளையண்ட் உங்களுக்கு வந்து கிளையண்ட் ஐடின்றது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஐடி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் கிளையண்ட் ஐடி. இந்த கிளையண்ட் ஐடியை வச்சு தான் கூகுள் கேன் ஐடென்டிஃபை யுவர் அப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ கிளையண்ட் சீக்ரெட்னா என்னது? எதுக்கு எனக்கு வந்து கிளையண்ட் சீக்ரெட் வேணும்? இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகேவா தான் இருக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எல்லாம் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஓகேவா இருக்குது. The whole process done. Now my application can go and read the Google photos. என்கிட்ட இருந்து எனக்கு கிளையண்ட் சீக்ரெட் தேவைப்படுது. ஓகே, இதை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to ask another question. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இவ்வளோ பேசுறியே, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம்ல. என்ன மாதிரி அப்படின்னா, எதுக்கு ஆத்தரைசேஷன் கோடை கொடுத்து அந்த ஆத்தரைசேஷன் கோடை மறுபடியும் ஆக்சஸ் டோக்கனுக்கு மாற்றணும்? அதுக்கு மொத்தமாக அந்த ஆக்சஸ் டோக்கனே எனக்கு அது கொடுத்துட வேண்டியதானே? இந்த கேள்வி வருதா? அந்த கேள்வி வருதா? எனக்கு எதுக்கு ஆத்தரைசேஷன் கோடை கொடுத்து அந்த கோடை மறுபடியும் எதுக்கு மாற்றணும்? அதுக்கு டைரெக்டாக எனக்கு அந்த ஆக்சஸ் டோக்கனுங்களுக்கு எனக்கு நீங்கள் கொடுத்துடலாமே. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளையண்ட் சீக்ரெட்னா என்னது, அது எதுக்கு இருக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே this is like very interesting. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மொத்தம் வந்துட்டு 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் சேனல், இன்னொன்று வந்துட்டு பேக் சேனல். ஸோ இதை நம்ம வந்து வெப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பேக்கு. ஓகே, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஒன்று பேடா என்ன தெரியல இருக்கேன் நான், பேக் எண்ட். ஓகேவா? பேக் எண்ட். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்டு. நான் இப்போ எதுக்கு எழுதுறேனே தெரியல. ஹேண்ட் ரைட்டிங் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. ஊஸ் மாதிரி உட்காந்து வந்துட்டு எழுதிருக்கேன். ஓகே ஃபைன். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்டு, இன்னொன்று வந்து பேக் அண்டு. அப்போது சீலசன் நல்லா நீங்கள் ஊற்ற கவனிங்களேன். இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சஸ் இந்த ஆத்தரைசேஷன் கோடை நம்ம முதல்ல கேட்குறோம். கூகுள் நம்மளுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கோடை கொடுக்குது. எதில் கொடுக்குது? URL பேராமீட்டரில் கொடுக்குது. இது சேஃபா? கிடையாது. திஸ் இஸ் நாட் சேஃப். அப்போ அந்த ஆத்தரைசேஷன் கோடை யாருனாலும் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மலிஷியஸான ஒரு லைக் ஏதோ ஒரு இமெயில் நீங்கள் வந்துட்டு தொட்டிங்க, உங்களை வந்துட்டு ஃபிஷிங் அட்டாக் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு மால்வேர் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து உட்காருது. அந்த மால்வேர் வந்துட்டு உங்களுக்கு லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது. லிசன் எதுக்கு பண்ணுதுன்னா அந்த ஆத்தரைசேஷன் கோடுக்கு வந்து உங்களுக்கு வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த URL பேராமீட்டரில் உள்ள வேல்யூவை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிடுச்சு. அப்போது அந்த ஆத்தரைசேஷன் கோட் வந்துட்டு லைக் இஸ் இட் சேஃப் ஆர் இஸ் இட் நாட் சேஃப்? இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் நாட் சேஃப். கரெக்டாக? அப்போது
யூஆர்எல் பேராமீட்டரில் பாஸ் பண்ணக்கூடிய ஆத்தரைசேஷன் கோடுன்றது இட் இஸ் நாட் சேஃப். அப்போது அதை எப்படி வந்து நம்ம செக்யூர் பண்ணுறது, இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் கிளையன்ட் சீக்ரெட்ஸ் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஒய் தீஸ் 2 டோக்கன்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் கோடை எவனாவது சுட்டான்னா அவனால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, அது அவனால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். சி, இப்போ இந்த ஆத்தரைசேஷன் கோடை கூகுள் வந்து நம்மளுக்கு யூஆர்எல் பேராமீட்டரில் ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குது. யூஆர்எல் பேராமீட்டர்னாலே உங்களுக்கு அந்த ப்ரௌசரில் காட்டும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரண்ட் எண்ட், கரெக்டாக ஃப்ரண்ட் சேனல் ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இந்த யூஆர்எல் இந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு அந்த ஆக்சஸ் டோக்கனை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில்ல, இது பேக் எண்டில் வந்து நடக்கும். இது சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன். சி, திஸ் இஸ் சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன். இது வந்துட்டு சர்வர் டு கிளையண்ட் கம்யூனிகேஷன். தேர் இஸ் a difference. இது கூகுளோட சர்வர் வந்துட்டு உங்களுக்கு யூஆர்எல் பேராமீட்டரில் அந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு கிளையண்ட்டுக்கு வந்து கொடுக்குது. இது என்ன பண்ணுது, அந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு பேக் எண்டில் சர்வர் டு சர்வர் அந்த ஆத்தரைசேஷன் கோடை வச்சு அந்த அப்ளிகேஷனோட பேக் எண்டு வந்துட்டு கூகுளோடைய ஆத்தரைசேஷன் சர்வருக்கு அந்த கோடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு யாராலையும் பார்க்க முடியாது. அதுக்கான காரணம் இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் எனிவேர். இட் இஸ் நாட் ஃப்ரண்ட் எண்ட். இந்த கம்யூனிகேஷன் இட் இஸ் பேக் எண்ட், இட் இஸ் ஃபுல்லி பேக் எண்ட். அந்த அப்ளிகேஷனோட சர்வர் டு கூகுளோடைய ஆத்தரைசேஷன் சர்வர். அப்போ இந்த ஆக்சஸ் டோக்கனை இந்த ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட பேக் எண்டுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷனோட பேக் எண்ட் வந்துட்டு அந்த ஆக்சஸ் டோக்கனை அந்த பேக் எண்ட்லேயே சேஃபாக வச்சுருக்கும். அந்த ஆக்சஸ் டோக்கனை வந்துட்டு வெப்சைட்டில் உள்ள குக்கீஸ்லையோ அல்லது லோக்கல் ஸ்டோரேஜிலோ நம்ம வந்து போட மாட்டோம். அப்படி போட்டோம் அப்படின்னா அகெயின் தேர் இஸ் நோ யூஸ், கரெக்டாக. அப்போது இந்த ஆத்தரைசேஷன் கோடு வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் வரும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் எண்டோட வேல்யூவை பேக் எண்ட் ரீட் பண்ணிவிட்டு, விச் இஸ் இந்த அப்ளிகேஷனோட பேக் எண்ட் வந்து ரீட் பண்ணிவிட்டு சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். விச் மீன்ஸ் கூகுளோடைய ஆத்தரைசேஷன் சர்வருக்கு பேக் எண்டில் அந்த ஆத்தரைசேஷன் கோடை வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் டோக்கனை பேக் எண்ட் டு பேக் எண்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு வாங்கிடும். அண்ட் அந்த ஆக்சஸ் டோக்கன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸ்போஸ் ஆகாது. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்ட்லேயே இந்த ஆக்சஸ் டோக்கனை சேவ் பண்ணி வச்சிடும். ஓகேவா, புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? புரியும் நான் நம்புகிறேன். அப்போது உங்களுக்கு இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகாது. அதனால் யாராலையுமே வந்துட்டு உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸை அன்ஆத்தரைஸ்டாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். அப்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், இவ்வளோ பேசுகிறீங்கள சரி ரைட்டு, ஆக்சஸ் டோக்கனை எவனாலே வந்து பார்க்க முடியாதுன்ற கரெக்டு தான். ஆக்சஸ் டோக்கனை எவனாலே வந்து பார்க்க முடியாது, யாராலையுமே இதை வந்துட்டு ஆட்டை போட முடியாது. வாட் இஃப் அந்த ஆத்தரைசேஷன் டோக்கனை அந்த ஆத்தரைசேஷன் கோடை வந்துட்டு எவனாவது பார்த்து அதை எடுத்து இந்த சர்வர் டு சர்வர் இருக்கல அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை அவன் பண்ணிட்டான என்ன செய்யறது? அப்போது அந்த ஆத்தரைசேஷன் கோடை ஒருத்தன் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணி அதை எடுத்து அந்த ஆத்தரைசேஷன் சர்வருக்கு வந்துட்டு அந்த கோடை அனுப்பி ஆக்சஸ் டோக்கன் அவன் வாங்கிட்டான் அப்படின்னா there is a problemல, கரெக்டா? there is a problemல. அப்போது இதுக்கான சொல்யூஷன் தான் கிளையன்ட் சீக்ரெட். என்ன ஆகும் அப்படின்னா இந்த அந்த அப்ளிகேஷனுடைய பேக் எண்டு வந்துட்டு அந்த ஆத்தரைசேஷன் கோடை வந்துட்டு அதை மட்டும் அனுப்பாது, அதோடு சேர்த்து கிளையண்ட்டோடைய சீக்ரெட்டையும் அனுப்பும். ஓகே, இந்த அப்ளிகேஷனுடைய பேக் எண்ட் வந்து மொத்தம் 2 அனுப்பும். இங்கேருந்து வர அந்த யூஆர்எல் பேராமீட்டரில் உள்ள அந்த ஆத்தரைசேஷன் கோடு, 2வது சர்வரில் ஸ்டோராக இருக்கக்கூடிய அந்த கிளையண்ட் சீக்ரெட். அந்த கிளையண்ட் சீக்ரெட்ன்றது எங்கே மட்டும்தான் இருக்கும்? மொபைல் அந்த அப்ளிகேஷனுடைய அந்த கிளையண்ட் அப்ளிகேஷனுடைய பேக் எண்டில் தான் இருக்கும், கரெக்டாக? இங்கே நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். ஓகே, இதை நான் வந்துட்டு அழிச்சிடுறேன் அப்புறம். பட் இந்த கிளையண்ட் சீக்ரெட்டை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு நான் சேஃபாக என்னோட சர்வரில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேவா, நான் அழிச்சிடுறேன். நான் இப்போயே நான் அழிச்சிடுறேன் நான்.
ஓகே, ஸோ இந்த கிளையண்ட் சீக்ரெட்டை நான் சேஃபாக நான் காப்பி பண்ணி என்னுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். கரெக்டாக? ஒன்ஸ் அப்படி வச்சுட்டேன் அப்படின்னா ஒன்லி மை சர்வர் நோஸ். இப்போ இது ப்ரௌசரில் எக்ஸ்போஸ் ஆகலை என்னோட கிளையண்ட் சீக்ரெட். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணவும் கூடாது. பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட தப்பு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிளையண்ட் சீக்ரெட்ன்றது டு சேஃப்லி ஸ்டோர் இந்த சர்வர். அப்போ இந்த சர்வர் என்ன பண்ணும், அந்த வரக்கூடிய அந்த ஆத்தரைசேஷன் கோடோட இந்த கிளையண்ட் சீக்ரெட்டையும் சேர்த்து அனுப்பும். அப்படி சேர்த்து அனுப்புனா மட்டும்தான் இந்த ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் டோக்கனை கொடுக்கும். இந்த கிளையண்ட் சீக்ரெட் தப்பாக இருந்தாலோ அல்லது இந்த கிளையண்ட் சீக்ரெட் நீங்கள் வந்து கொடுக்கலைனாலோ இந்த ஆக்சஸ் டோக்கன் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போது ஈவன் தோ இந்த ஆத்தரைசேஷன் கோடுன்றது உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் யூஆர்எல் பேராமீட்டரில் வந்தாலுமே அதை எவனாவது பார்த்து எடுத்தாலும், ஹேக் பண்ணி எடுத்தாலும் அதை வச்சு யூஸ் இல்லை அவனுக்கு. ஏன்னா கிளையண்ட் சீக்ரெட்ன்றது உனக்கு தெரியாது. கரெக்டாக? திஸ் இஸ் த கான்செப்ட். அப்போது மென்டல் மாடல் நீங்கள் பண்ணுங்களேன். இங்கே மொத்தம் உங்களுக்கு வந்து 2 சேனல் இருக்குது. ஃப்ரண்ட் சேனல், பேக் சேனல். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த லைக் வந்துட்டு இந்த ஒரு ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீனு, அப்புறமா வந்துட்டு இந்த கன்சென்ட் ஸ்க்ரீனு, அந்த ஆத்தரைசேஷன் கோடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து நடக்கும். ஆத்தரைசேஷன் கோடை கொடுத்து ஆக்சஸ் டோக்கனை வாங்குற அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பேக் எண்டில் வந்து நடக்கும். ஏன்னா கிளையண்ட் சீக்ரெட்டை சென்ட் பண்ணணும். இப்படி சென்ட் பண்ணால் தான் அந்த ஆக்சஸ் டோக்கன் உங்களுக்கு வந்து கிடைக்கும், விச் இஸ் safer than doing it all in front end. Okay, this is the whole concept of authentication. நான் மறுபடியும் கேட்குறேன், இதில் நான் எங்கேயாவது லாகின் வித் கூகுள் நான் சொன்னேன்னா? கிடையாது, நான் சொல்லலை. கரெக்டாக? நான் சொல்லலை. அப்போ இப்போ சொல்லுங்க, OAuth is meant for authorization-ஆ authentication-ஆ? authorization. கரெக்டா? ஸோ once your application got the access token, your application is now authorized enough to do the specific task from the Google service or whatever service. Authorization, not authentication. அப்போ எங்கிட்ட இருந்துடா ஆத்தென்டிகேஷன் வருது? ஏன்னா நான் OAuthன்னு சொல்லிட்டு நான் கேட்டாலே வந்துட்டு எனக்கு என்ன சொல்ல, நான் லாகின் வித் கூகுளை பற்றி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா இனிமேல் அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அந்த லாகின் வித் கூகுள் கான்செப்டோட பேர் வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் ஐடி கனெக்ட். ஓகே, அது ரொம்ப சிம்பிள். இந்த OAuth ஃப்ளோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் 2 ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த OIDC அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ ஓப்பன் ஐடி கனெக்ட் இது வந்துட்டு உங்களுக்கு OAuth அப்படின்னா, ஓகே, இது OAuth அப்படின்னா மேலே ஒரு 10% எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஐடி கனெக்ட். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ஐடி கனெக்ட் வந்து வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, லைக் இந்த OAuth-ஐ வச்சு வந்து இந்த OAuth-ஐ வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க முதல்ல. பட் அது வந்துட்டு ஸ்டேபிளான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ நாட் ஸ்டாண்டர்டைஸ்ட். அது பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஐடி கனெக்ட்ன்றது வந்து என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கோப்பில் வந்துட்டு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோப்புன்னு ஒன்று இருக்குதா? ஸ்கோப்புன்ட்டு இந்த ஸ்கோப்பில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம வந்து இங்கே கேட்கலாம். விச் மீன்ஸ் photo.read, photo.write அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இதோடு சேர்த்து ஒன்றே ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஓப்பன் ஐடி. அவ்வளோதான், தட்ஸ் இட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ உங்களுடைய யூஆர்எல் பேராமீட்டரில் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஸ்கோப்புக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி OAuth-ல நம்ம வந்து என்ன கொடுத்துருப்போம், அந்த சர்வீஸில் ரீடு ரைட்டு அதெல்லாம் வேணும்னு சொல்லும்போது கேட்டிருப்போம். இப்போது ஜஸ்ட் ஆட் திஸ் ஓப்பன் ஐடி. இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா this tells that the whole process is going to be authentication and not authorization. It is as simple as that. அப்போ இந்த ஸ்கோப்பில் இந்த ஓப்பன் ஐடின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் கோடு இருக்குதா, இதெல்லாம் ஒரே ஃப்ளோ தான். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு OAuth-ல இருந்து நான் இங்கே வரேன். இதெல்லாமே ஒரே ஃப்ளோ தான். இந்த ஆத்தரைசேஷன் கோடு உங்களுக்கு வந்துக்கிட்ட இதாகிடுச்சா, இந்த ஆத்தரைசேஷன் கோடை நீங்கள் கொடுத்து முதல்ல ஆக்சஸ் டோக்கன் நீங்கள் வந்து வாங்குவீங்க. இப்போ ஆக்சஸ் டோக்கனோட சேர்த்து இன்னொரு ஒரு டோக்கன் வரும். அது என்னன்னா ஐடி டோக்கன். அவ்வளோதான்.
அவ்வளோதான். அந்த ஐடி டோக்கன் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் JWT. அந்த ஐடி டோக்கன்றது இட் இஸ் JWT டோக்கன். இந்த JWT டோக்கனில் உள்ள அந்த டேட்டா என்ன ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய இமெயில் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், அண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் அக்கௌண்ட். கூகுள் அக்கௌண்ட்னா கூகுளோட அந்த இமெயில் நேம் அண்ட் பேசிக்கலி வாட் நாட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்கோப்பில் நீங்கள் ஓப்பன் ஐடின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கோடை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆக்சஸ் டோக்கன் வரும், அதோட சேர்த்து ஐடி டோக்கனும் வரும். அந்த ஐடி டோக்கனில் வந்து என்ன இருக்கும், உங்களுடைய ஐடென்டிட்டி இருக்கும், which is basically authentication. Proving your identity is what? Authentication. கரெக்டா? அப்போ this is the entire concept of OIDC. அவ்வளோதான், முடிஞ்சு, டன் அவ்வளோதான். இந்த OIDCனா என்னன்னு சொல்லிட்டு யாருக்காவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு OAuth ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா 2 செகண்ட் தான், முடிஞ்சு. OAuth தெரியல அப்படின்னா OIDCயை முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. OAuth-ஐ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் OIDCக்கு வரணும். ஏன்னா வந்துட்டு OIDC இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன். இட் இஸ் அ வெரி ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் டு OAuth. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன ஒரு சில AS, அதாவது ஒரு சில ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு இந்த ஓப்பன் ஐடி கனெக்ட்டுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்காது. விச் மீன்ஸ் நம்ம இந்த ஸ்கோப்பில் வந்துட்டு நம்ம ஓப்பன் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணாலும் அதை வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லாது, வந்துட்டு உங்களுக்கு அதை வந்துட்டு பேசிக்கலி உங்களுக்கு வந்துட்டு கண்டுக்கிடாது பேசிக்காக. ஓகேவா? பட் கூகுள் மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு ஓப்பன் ஐடி கனெக்ட் கம்பேட்டபிளாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா IDC, ஐடென்டிட்டி ப்ரொவைடர், IDP, ஐடென்டிட்டி ப்ரொவைடர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து OAuthல என்ன சொல்லியிருந்தோம், ஆத்தரைசேஷன் சர்வர் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கு பேர் வந்து என்னது, ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஸோ OAuth அதே சர்வர் தான், அதே தான். பட் OAuthல ஒரு மாதிரியே சொல்லுவோம், OIDCயில் நம்ம வந்து ஒரு மாதிரியே சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து OIDCயில் இது வந்து என்ன கொடுக்குது, ஐடி டோக்கனை கொடுக்குது. ஸோ இட் இஸ் அன் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். OAuthல உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குது, ஆக்சஸ் டோக்கன், விச் இஸ் a token used to authorize. ஸோ அப்போ இதுக்கு பேர் ஆத்தரைசேஷன் சர்வர். தட் இஸ் த என்டையர் கான்செப்ட். அவ்வளோதான், as simple as that. அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் OIDCயில் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு இஃப் இட் இஸ் OIDC கம்பேட்டபிள் அப்படின்னா 100% உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா யூசர் இன்ஃபோ. இந்த யூசர் இன்ஃபோன்றது வந்துட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்டு. அந்த இப்போது உங்களுடைய இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடர் ஆத்தரைசேஷன் சர்வர் வந்துட்டு இஃப் இட் இஸ் OIDC கம்பேட்டபிள் அப்படின்னா எப்பயுமே இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் அடிஷ்னல் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த யூசர் இட்செல்ஃப். தட்ஸ் த ஹோல் கான்செப்ட், த ஹோல் ஐடியா ஆஃப் OIDC. இந்த OIDC வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு OAuth வச்சு ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸில் இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்துட்டு உங்களுடைய அந்த நேம் அண்ட் அந்த இமெயிலை வந்துட்டு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த சர்வீஸுக்கு அவங்க வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அப்பயுமே இதுக்கு பேர் ஆத்தென்டிகேஷன் கிடையாது, ஆத்தரைசேஷன் தான். அந்த உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த சர்வீஸால் வந்துட்டு உங்களுக்கு அந்த நேம் இமெயில் வந்து கொடுக்க முடியுதோ அந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணும். ஆத்தரைஸ் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா தென் இட் கேன் பேசிக்கலி மேக் HTTP request to get the name, email and you know what not. பட் அது வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஓகேவா? எல்லா OAuth சர்வர்ஸும் அது இப்படி அது வந்து இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகும் ஒரு சில இதில். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு சரி இந்த OAuth வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு they came up with a standard to bring in authentication to OAuth. அதுதான் OIDC, which is Open ID Connect. ஸோ தட்ஸ் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அந்த நம்பர். அண்ட் ஆல்சோ குவிக் டிப் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த Open ID Connect, which is this identity provider. ஓகே, சி லிசன், நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் ஐடென்டிட்டி ப்ரொவைடர்.
திஸ் கிவ்ஸ் யூ த ஐடி டோக்கன். உங்கள் ஐடி டோக்கன், உங்கள் ஐடென்டிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடர். எதில்? ஓஐடிசி கான்டெக்ஸ்டில். இதுக்கு நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து என்னென்னா கீ கிளாக். ஸோ கீ கிளாக் இஸ் லைக் அ ஃபேமஸ் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஓகேவா? இதை வச்சு யூ கேன் யூனோ பெர்ஃபார்ம் ஓஐடிசி. இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லாகின் வித் கீ கிளாக்னு இருக்கும். ஸோ சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட், சென்ட்ரலாக வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொவைடர் உங்களுக்கு வந்து இருப்பான். அவன் வந்து அந்த கீ கிளாக்கு. ஸோ இவனை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லாகின் வித் கீ கிளாக்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் பேசிக்காக. ஸோ லைக் இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால திஸ் அல்லது நீங்கள் கூகுளுக்கே போகலாம். நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஏன்னா கூகுளே வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி ப்ரொவைட் தரலாம். அண்ட் நீங்கள் இன்னும் போனால் கிட்லேப் இருக்கான். ஸோ கிட்லேபுமே வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி ப்ரொவைடர். கிட்லேப் ஐடிபின்னு போட்டிங்கன்னா வரும். ஐடிபின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ கிட்லேப் ஆஸ் ஓப்பன் ஐடி கனெக்ட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஸோ கிட்லேப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாகின் வித் கிட்லேப்னு இருக்கும், ஒரு லாகின் வித் கிட்டப்னு இருக்கும். பட் கிட்டப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. பட் கிட்லேப்ன்றது உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ லாகின் வித் கிட்லேப். ஸோ அதுதான் தட்ஸ் த கான்செப்ட். ஸோ இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேவா? ஸோ தட்ஸ் கைஸ், உங்களுக்கு இந்த ஹோல் ஐடியா, த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஓஐடிசி OAuth உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் until then, goodbye, Tata, see you.